அந்த பேரன்பின் பெருவெளியில் தான் இந்த மாநாடே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் என்ன காரணம் என்றால் அன்பின் மிகுதியால் இனத்தோடு சேர வேண்டும், இனத்திற்கான அடையாளத்தை தேட வேண்டும், இனத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுதான், அந்த அறிவின் அன்பின் உச்சத்தில் தான் இங்கே நாம் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறோம். அன்பை பேசுகிறான் வள்ளுவர், அறிவை பேசுகிறான் வள்ளுவர், இந்த நாட்டை எப்படி ஆள்வது என்று பேசுகிறான் வள்ளுவர். நான் இப்படி சொல்கிறேன், நாம் எப்படி எல்லாமோ வாழ்ந்து விட்டோம். நம் காலம் மிகப்பெரிய பெரிய இடர்பாடுகளில் கடந்து வந்திருக்கிறது. நம் தலைமுறைக்கு நாம் எதை விட்டு செல்ல போகிறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம அம்மா அப்பா தமிழ் பேசினாங்க, இப்ப நாம தமிழ் பேசுறோம். இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நாம தமிழ் பேசுறோம், நம்ம பிள்ளை நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது. நம்ம தமிழ்ல பேசினா இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லுது. அது பிள்ளை கிட்ட நாளைக்கு அது என்ன பேசும்? அதுக்குள்ள அதுகிட்ட என்ன பேசும்? அப்ப இந்த மாநாடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி என்றால் தமிழை, நான் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் சொல்லவா? தயவு செய்து வீட்டிலே ஆங்கிலத்தை பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு சிரமமா இருக்கும். நம்ம பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுது நான் சொல்லவா? நம்ம ஆக்சென்ட் இருக்குல்ல, அதுல நம்ம பிள்ளை போய் வெளியில பேசுதா, அதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. அது இங்கிலீஷ் வெளியில கத்துக்கிட்டோம், நாம் அதுகிட்ட பேசி அது இங்கிலீஷை கெடுக்க வேண்டாம். நாம தமிழ்ல பேசி நம்முடைய மரபை நாம் காத்துக்கணும்.